Hi guys, welcome to EDISATECH channel. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிக்ஸிக்கு ஒயர் மாத்துறது எப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம EDISATECH சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஓடுதான்னு செக் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா மிக்ஸி ஓடல, ஒயர் கம்ப்ளைண்ட் இருக்கு. ரன் ஆகல, 3 ஸ்பீடு ஒர்க் ஆகல. இப்போ வாங்க ஒயர் மாற்றலாம். இப்போ ஒயர் மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த 6 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க. கழட்டினா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லோட் சுவிட்சிலிருந்து ஒரு ஒயர் கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர்லோட் சுவிட்ச் தனியாக கழட்டிக்கோங்க. இப்படி அழுத்தினீங்கன்னா ஓவர்லோட் சுவிட்ச் தனியாக கலந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 ஒயர் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து ஓவர்லோட் சுவிட்சில் கொடுத்துருக்கு, ஒன்று வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து மிக்சியோட பாடியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒயர் மாற்றலாம். மிக்ஸி பாடியில் இருக்க ஒயர் கழட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பின் மாதிரி இருக்கும், இது அப்படி அழுத்தினீங்கன்னா வந்துடும். இதே மாதிரி ஓவர்லோட் சுவிட்சில் இருக்கிறதையும் கழட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒயர் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஓரமாக வச்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க புது ஒயரு. நம்ம வாங்கியிருக்க ஒயரில் அந்த பின் இருக்காது. ஓகேங்களா? நம்ம அந்த பின்னையே கட் பண்ணி இதில் அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீளமாக ஸ்டிப் பண்ணிக்கோங்க. இதை நீளமாக ஸ்டிப் பண்ணி வச்சு இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம் சீவிக்கோங்க. சீவி வச்சு இந்த பழைய ஒயரில் இருக்க இந்த 3 பின்னையும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் வச்சு இந்த பழைய ஒயர் வேண்டாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த பல நேல் வச்சுக்கோங்க. ஒயர் கட் பண்ணிட்டோம். இப்போ அந்தந்த கலருக்கு அந்தந்த ஒயர் ஜாயின் அடிச்சுக்கலாம். ஸ்டிப் பண்ணிட்டோம். இந்த ரெட்டில் இந்த பிளாஸ்டிக் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இந்த ரெட் ஒயரோட பின்னை இதில் முடிக்கலாம். அதே மாதிரி க்ரீனுக்கு பிளாக்குக்கு இன்சுலேஷன் டேப் வச்சு நம்ம ஜாயின் அடிச்சதை டேப் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ நம்ம ஜாயிண்ட் அடிச்சிட்டோம். ஓகேங்களா. இப்போ வாங்க இதை நம்ம மிக்சியில் கொடுக்கலாம். மிக்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த பிளாக் ஒயர்லேருந்து கட்டணும். இதை இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிளிக் மாட்டியாச்சு. இந்த பிளாஸ்டிக்கில் லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஆள் முடிஞ்சு. இப்போ அடுத்து இந்த ரெட்டை ஓவர்லோடு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த க்ரீனை ஸ்க்ரூ போட்டு கொடுத்துடலாம். ஸ்க்ரூ போட்டு பழையபடி எர்த் பிளேட் இருந்துச்சுல இங்கே கொடுத்துடலாம். இதில் வச்சு டைட் வச்சிடலாம். இது ஓவர்லோட் சுவிட்சில் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஒயர் ஓவர்லோட் சுவிட்சுக்கு போகுது. ஓவர்லோட் சுவிட்ச் இருந்து ஸ்பீடு கண்ட்ரோல் சுவிட்சுக்கு ஒரு ஒயர் போகுது. இங்கே பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல கொடுத்துருக்கோம். இந்த க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா மோட்டரோட பாடியில் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க இந்த ஃப்ளக்கை போட்டு சுவிட்ச் போட்டாச்சு. இப்போ வாங்க மோட்டரோட தான் பார்க்கலாம். ஸ்பீடு ஓடுது. நீங்கள் இப்போ கவர் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓவர்லோட் சுவிட்சை இதில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரை இந்த இதில் மாட்டி விட்டுருங்க. அதான் வச்சாச்சு. இப்போ ஒயரை எதுலேயும் மாட்டாமல் வச்சு கரெக்டாக லாக் பண்ணிடணும். வச்சாச்சு. இப்போ ஸ்க்ரூ போட்டுடலாம். இப்போ பேக் கவர் போட்டுட்டோம். இப்போ ரொட்டேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃப்ளக்கில் போட்டு செக் பண்ணிக்கலாம். Okay guys, thank you for watching.